கேட்ஸ்க்கு லாலிபாப் ஃபீட் பண்ணிருக்கேன். எவ்வளோ அழகாக 2 காலை தூக்கி நின்று க்யூட்டாக சாப்பிட்டுட்ருக்கு பார்த்தீங்களா. எல்லா கேட்ஸும் அவரையே சுற்றி சுற்றி விளாண்டுட்டு இருந்துச்சு. இந்த கேட் செம்ம சேட்டை பண்ணிகிட்டு இருந்துச்சு. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அதுக்காக எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் எனக்கு ஒர்க்கும் இருந்தது, என்னால் லீவ் போடவும் முடியல இன்றைக்கி. ஸோ ஒர்க்கை முடிச்சுட்டு பார்த்தா இருட்டாயிடுச்சு. அதனால் ஆக்சுவலாக ஸ்கை ட்ரீ போகலான்னு பிளான் இருந்துச்சு. பட் இருந்ததுக்கப்புறம் போனால் வெறும் நைட் லைட்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ டே டைமில் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும்போது போனால் கிளியர் டேயில் நம்ம மவுண்ட் ஃபுஜி கூட பார்க்கலாம், ஸ்கை ட்ரீ டாப் போனால். ஸோ அதனால் ஸ்கை ட்ரீ பிளானை வந்து இப்போதைக்கு கேன்சல் பண்ணிவிட்டு வேறு எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். நான் ஒரு பிளேஸ் ஒன்று பார்த்துருக்கேன். அந்த பிளேஸ் போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பட் நான் இப்போ எங்கே போகிறேன்ட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும், என் ஒய்ஃப்க்கு தெரியாது. தெரில, அங்கேயும் போயிட்டு அதை ஆக்சஸ் பண்ண முடியுமா என்னன்றது தெரில. ஓப்பனில் இருக்குமா என்ன ஏதுன்னு நான் அது பொறுத்திருந்து பாருங்கள். ஸோ எப்படி எங்களோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி ஈவினிங் வந்து எப்படி போகும்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். Bound for Nakano is arriving at track 2. Please wait behind the yellow warning light. உட்காருங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஷிபியா கிராசிங், வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பிஸியஸ்ட் சிக்னல். அரௌண்ட் 2.5 மில்லியன் பீப்புள் எவ்ரிடே கிராஸ் பண்ணுவாங்க. ஷிபியாவில் இருக்க சிக்னலிங் சிஸ்டம் வந்து ஸ்க்ராம்பிள் கிராசிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அட் அ டைமில் எல்லா பக்கமும் ரெட் சிக்னல் விழும். ஸ்க்ராம்பிள் கிராசிங் சிஸ்டம்னா மல்டிபிள் சைட்ஸ்லேருந்து ஸ்டாப் ஆகும். டயக்னல் கிராசிங் கூட இருக்குது. உங்களுக்கே தெரியும், டோக்கியோ வந்து ஒரு வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பிஸியஸ்ட் அண்ட் பாப்புலேட்டட் சிட்டி. ஷிபியா வந்து ஹார்ட் ஆஃப் டோக்கியோவில் இருக்குது. டோக்கியோவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஷாப்பிங் அண்ட் நைட் லைஃப்பை நீங்கள் வந்து ஷிபியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இப்போ நீங்களே பார்த்துட்ருப்பீங்க, நிறைய பேர் கேமராஸ் வச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எப்படா சிக்னல் விழுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் பிளேசஸ் இருக்குது. ஐக்கியா, ஸ்டார்பக்ஸ் அந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸ்டார்பக்ஸ்லேருந்து கூட நீங்கள் இந்த வியூவை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த உயரமான பில்டிங் தான் ஷிபியா ஸ்க்ராம்பிள் ஸ்கொயர். இங்கே டாப்பில் ஷிபியா ஸ்கை இருக்குது, அங்கேருந்து கூட நீங்கள் இந்த வியூவை பார்க்கலாம். இப்போ கிராஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லா டைரெக்ஷன்லேருந்து கிராஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஸ்க்ராம்பிள் கிராசிங்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஷாப்ஸில் இந்த வியூவை பார்க்குறதுக்கு அட்வான்ஸாக பே பண்ணி ரிசர்வ் பண்ண வேண்டியது இருக்கும். ஷிபியா வீக் டேஸ்லேயே செம வைபாக இருக்கும், வீக்கெண்ட்ஸில் சொல்லவே வேணாம். எஸ்பெஷலி ஃபெஸ்டிவல் டைம்ஸ் லைக் ஹாலோவின், கிறிஸ்மஸ், நியூ இயரில் டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும். இந்த பில்டிங்கை பார்த்தோன்னா உங்களுக்கு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடிஜியோட ஞாபகம் தான் வரும். பட் அவருக்கும் இந்த பில்டிங்க்கும் எந்த ரிலேஷனும் இல்லை. ஜப்பானோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி மோடி கார்பரேஷன்ஸ், அவங்களோட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இது. இந்த பில்டிங்கில் நிறைய லக்ஸரி பிராண்ட்ஸோட ஷாப்ஸ் இருக்குது. ஷிபியா கிராசிங் பக்கத்தில் இன்னொரு டயக்னல் ஸ்க்ராம்பிள் கிராசிங் சிக்னல் இருந்துச்சு. One eternity later. சர்ப்ரைஸ்! நாங்கள் இப்போ கேட் கஃபேக்கு வந்திருக்கோம். கேட் கஃபே ஜப்பானில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரிலாக்ஸிங் ஸ்பாட். கேட் கஃபேங்கிறது ஜாப்பனீஸ் கல்ச்சர் கிடையாது. இது டைவானில் எஸ்டாப்ளிஷ் ஆகி ஜாப்பனீஸ் பீப்புள் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். 2005 தான் ஃபஸ்ட்டு கேட் கஃபேங்கிறது ஜாப்பனீஸ்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்ன தான் இன்னொரு கண்ட்ரிலேருந்து அடாப்ட் பண்ண கல்ச்சராக இருந்தாலும் இப்போ ஜப்பானில் இது ரொம்ப ஃபேமஸான ரிலாக்ஸிங் ஸ்பாட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்கிறது டோக்கியோவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் கேட் கஃபே மோச்சா. டோக்கியோவில் நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. நாங்கள் போனது வந்து ஷிபியா பிரான்ச்சு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 to 40 கேட்ஸ் இருந்துச்சு. கேட்ஸோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஃபோட்டோ அலாங் வித் நேம், ஏஜ், ப்ரீட்லாம் டிஸ்பிளேல கொடுத்துருந்தாங்க. இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேட்ஸ்க்கு லாலிபாப் ஃபீட் பண்ணிருக்கேன். எவ்வளோ அழகாக 2 காலை தூக்கி நின்று க்யூட்டாக சாப்பிட்டுட்ருக்கு பார்த்தீங்களா. இங்கே கேட்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஃபுட் ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஃபுட்டு ஒன்று தான், பட் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வச்சுருந்தாங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ், மீட், நட்ஸ்லாம் இருந்துச்சு. லாலிபாப், சாக்லேட், சாலட், ஐஸ்கிரீம் டைப்பில் இருந்துச்சு. வெளியிலேருந்து ஃபுட்ஸ்லாம் அலோவ் பண்ணலாம் அவங்க. நம்ம கூட இங்கே ஹாட் அண்ட் கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிச்சிக்கலாம். வெண்டிங் மிஷின்ஸ் வச்சுருந்தாங்க. காஃபி, ஹாட் சாக்லேட், ஸ்ட்ராபெரி மில்க்லாம் இருந்துச்சு. இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராலாம் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் கேட் ஃபுட்க்கு அவங்க ஈச் 550 yen சார்ஜ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்க்குறப்போ எவ்வளோ தான் க்ளீனாக மெயின்டைன் பண்ணாலும் அந்த என்விரான்மெண்ட்டில் கொஞ்சம் பேட் ஆர்டர் வரும். பட் இங்கே எந்த கேட்ஸ்லேயுமே நாங்கள் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரி வந்து எல்லா கேட்ஸ்க்கும் ஃபுட் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எல்லா கேட்ஸும் அவரையே சுற்றி சுற்றி விளாண்டுட்டு இருந்துச்சு. அழகாக க்யூட்டாக தடவி கொடுத்துட்டு அவருமே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் நல்லா. ஃபீட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்குள்ளே தான் ஃபீட் பண்ணணுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே தான் அவங்க ரப்பர் ஷீட் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஏரியாக்குள்ளேயே வந்து ஃபீட் பண்ணணுன்னு சொன்னாங்க. அது மாதிரி ஃபீட் பண்ணுறப்போ அவங்க ஆப்ரான் கொடுத்துருவாங்க. அதை வியர் பண்ணிட்டு தான் நம்ம ஃபீட் பண்ணணும். பிகாஸ் ட்ரெஸ்ஸில் எதுவும் கரைப்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் ட்ரீ ஸ்ட்ரக்சரில் ஒரு ஆர்கிடெக்சர் வச்சுருந்தாங்க. அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. எழுந்துருங்க. பேபி நீங்க டைவர்ட் பண்ணிங்களா லாலிபாப் காட்டி, இல்லைன்னா எதுக்க முடியாது கடைசி வரைக்கும். பேபி டைவர்ட் பண்ண லாலிபாப் காட்டி. சரா சரா பழமும் மீட்டும் கலந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில கேட்ஸ்லாம் தூங்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கேட் ஓடிட்டு வருது. இந்த கேட் கூட ஒரு கஸ்டமர் ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்டிருப்பாங்க போல். அதனால உள்ளே இருந்து கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. இந்த கேட் செம்ம சேட்டை பண்ணிகிட்டு இருந்துச்சு. பெரிய பூனையெல்லாம் வந்து சாப்பிட்ரும் போல். அவ்வளோ க்யூட்டாக ஆனால் பயங்கர சேட்டை பண்ணிகிட்டு இருந்துச்சு. கேட்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்காக ரப்பர் ஷீட் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை கூட அவங்கள விரிக்க விடாமல் பயங்கர சேட்டை பண்ணிகிட்டு இருந்துச்சு. எப்படியோ அவங்க ரப்பர் ஷீட்டை விரிச்சிட்டாங்க. Are we happy? இங்கே கேட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லாமல் இண்டோர் கேம்ஸ் ஆப்ஷன்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த கேட் பாருங்களேன், செம்ம க்யூட்டாக இருக்குல்ல.
ஒர்க் ஸ்டேஷனாக கூட நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். வைஃபை ஃபெசிலிட்டிஸ் கூட இங்கே இருந்துச்சு. சார்ஜிங் போர்ட் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. யூஸ்வலாக கேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேட்டப் பண்ணும், பொருள் எல்லாம் கீழே தள்ளி விட்ரும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸ் ஃப்ரேம்ஸ் வச்சுருந்தாங்க. எதுவுமே அவ்வளோக்கா டேமேஜ் ஆகவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து அவங்க கேட்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே பெட்ஸ் கூட வச்சுருந்தாங்க. நம்ம கொஞ்ச நேரம் தூங்குறது கூட தூங்கிக்கலாம். வீடியோ கேம்ஸ் கூட விளாட்லாம். ஜாய்ஸ்டிக் போர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெரியில் வர மாதிரி குட்டி ஹவுஸ் இருந்துச்சு. இதுக்கு அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி செட்டப் இருக்குது போல். கேட்ஸ்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஏரியாக்குள்ளே இருக்குது. ஸோ அது அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் ஏரியாவாக வந்து அவங்க வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஸ்ட்ரிங் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ட்ரிங் பேர் வந்து என்னென்னா கேட் ஸ்ட்ரிங்கு. இதுக்கு காட்டன் பட்ஸோட ஃபினிஷ் இருக்குது. கேட்ஸ்க்கு வந்து இதோட விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அது 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து அது ஒரு ஆட் மாதிரி அசியூம் பண்ணிக்கும். அந்த கேட்ஸ்க்கும் தெரியும் அது ஒரு ஆட் கிடையாது. பட் கேட்டோட நேச்சர் அப்படிங்கிறதுனால அது அதோட விளையாடும். இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட் வந்து கேட்டோட நெயிலில் படுறப்போ அது அந்த நெயில் சொரான்றப்போ அந்த ஃபீல் வந்து கேட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இது கேட் லவர்ஸ் இல்லை கேட் வளர்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். கேட் லவர்ஸ் யாராவது இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்வலாக கேட்ஸ் கஃபே மோச்சாவில் 7:30க்கு எல்லா கேட்ஸ்க்கும் டின்னர் சர்வ் பண்ணுவாங்க. இதை நம்ம பார்க்கணுன்னா 7க்குள்ளே வரணும். பிகாஸ் லாஸ்ட் என்ட்ரி 7 தான். 8 o'clock கஃபே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா கேட்ஸோட டிஸ்பிளேஸ் இங்கே வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு சில கேட்ஸோட ஃபோட்டோஸை கிளிப் பண்ணி இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக எஸ்தெட்டிக்காக இருந்துச்சு. ஸோ நம்ம பே பண்ணுறதுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இருந்துச்சு. லைக் கேஷ், கிரெடிட் கார்டு, எலக்ட்ரானிக் மணி, QR கோட் எல்லா ஆப்ஷன்ஸும் இருந்துச்சு. உள்ளே என்ட்ரானோன்னு இந்த டேப்லெட்டில் நம்பர் ஆஃப் அடல்ட்ஸ் அண்ட் சில்ட்ரனை சூஸ் பண்ணிட்டு செக்இன் பண்ணிக்கணும். அப்புறம் நம்மளோட ஷூஸ் ஆர் ஸ்லிப்பர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஆட்டோமேட்டிக் டிஸ்பென்சரில் வர இண்டோர் ஸ்லிப்பர்ஸை வியர் பண்ணிக்கணும். நம்மளுக்குன்னு டெடிக்கேட்டடாக லாக்கர் கொடுத்துருவாங்க. நம்மளோட பிலாங்கிங்ஸ்லாம் உள்ளே வச்சுக்கலாம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அடிஷ்னல் லாக்கர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் கேட்ஸ் கஃபே கேட்ஸோட மெனு கார்டு. இதில் மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் மாதிரி வந்துடும். ஃபோட்டோ அலாங் வித் ஃபுட். ஒரு பர்சன் ப்ளஸ் நம்ம சூஸ் பண்ணுற ஒரு கேட்டோட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். மீதி இருக்க 3 ஆப்ஷன்ஸ் வந்து ஃபுட்டு தான். அதில் நம்ம ஒரு ஃபுட் சூஸ் பண்ணிக்கலாம். அங்கே மேனேஜ் பண்ணுறவங்க நம்ம ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு என்ன ஃபுட் சூஸ் பண்ணணும்னு தெரிலனா அங்கே இருக்கவங்ககிட்ட கேளுங்க. மோஸ்ட்டாக எல்லா ஃபுட்டுமே பிடிக்கும். பட் அந்த டேயில் கேட் எது விரும்பி சாப்பிடும்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெட் அனிமல்ஸ் ஈஸியாக வளர்த்துடலாம். பட் ஜப்பானில் அப்படி கிடையாது. நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. லைக் இன்சூரன்ஸ், லைசன்ஸ், அப்பார்ட்மெண்ட் ரூல்ஸ்னு ஒரு லிஸ்ட்டே போடலாம். நான் கை வச்சு நின்றுருக்கேன். அதை பார்த்துட்டு நம்ம ஒருத்தர் இங்கே வந்து நம்மளை பார்த்துட்ருக்காரு. சார்ஜஸ் பற்றி பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் ½ an hourக்கு 1000 yen சார்ஜ் பண்ணுறாங்க. அடிஷ்னல் 10 minutesக்கு 200 yen சார்ஜ் பண்ணுறாங்க. இதே ஹாலிடே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. மேக்ஸிமம் சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3200. நீங்கள் ஃபுல் டே 8 hours கூட இருந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அங்கே. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். எங்களோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியை நாங்கள் ரொம்ப சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கனை தட்டி ஏற்றுங்க. ஸோ தட் எங்களோட ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு அப்டேட் வந்துடும். சீக்கிரமாக இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் லவ் யூ ஆல். டேக் கேர். சியர்ஸ் அண்ட் பை.